கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொன்னேன். 5 கீவேர்டு 6 கீவேர்டு சொன்னேன். இதுதான் அந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அடங்கி இருக்கிற சுருக்கம். கர்த்தர் நல்லவர். அதை வச்சு தியானிச்சாலே இந்த பகுதி புரியும். சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாய் திரும்பி வந்து ஆலயம் கட்ட வந்தவர்கள் மீண்டும் 16 ஆண்டுகளாக ஆலயம் கட்டுவதை கிடப்பிலே போட்டு விட்டார்கள். அந்த கிடப்பிலே போட்டப்பட்டு 17ஆவது வருஷத்துல அவர்கள் மீண்டும் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். கட்ட ஆரம்பிக்கிற போது எல்லாரும் ஏற்கனவே ஆலயத்தை பார்த்தவர்கள் அவர்கள் ரொம்ப அற்பமாய் நினைத்தார்கள். அற்பமாய் நினைத்த அவர்கள் முன்னால கர்த்தர் சொல்றாரு, இதை நீ அற்பமா நினைக்க வேண்டாம், இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சில அடையாளங்களை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் அந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் இது அறிகுறி தான். இது இன்னும் வசனத்தினுடைய ஒரு ஃபுல்ஃபில்லா நிறைவேறல. ஆனா சின்ன அறிகுறி இப்பொழுதே தோன்ற ஆரம்பித்து விட்டது. கடந்த வாரத்தில் நீங்க நல்ல பேப்பர்ல வாசிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நிறைய இடங்களில நில நடுக்கங்கள் ஏற்பட்டு அநேகர் மரித்து போனதை நீங்க பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. எத்தனை பேர் அப்படி பார்த்தீங்க? அல்லேலூயா. கர்த்தர் அசைய பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். நேஷன் எல்லா ஜாதிகளை எல்லா நாடுகளை கர்த்தர் அசைய பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை அது நிறைவேறியே தீரும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் மோசேயை குறித்து நாம் தியானித்தோம். மோசேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி தருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவர் ஏற்கனவே அவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அந்த நேரத்தில் இருந்து அவர் மகிமையை பார்த்து கொண்டே வருகிறார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். முச்செடி பற்றி எரிகிறத பார்க்கிறார். அதை அந்த மகிமையை பார்க்கிறார். அதுக்கப்புறம் சீனாய் மலையில மகிமையை பார்க்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் அவரோட முகமுகமா பேசுகிறார். மகிமையை பார்த்து கொண்டே வருகிறார். ஆனாலும் அவர் கேட்கிறாரு, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தாரலும். இதுவரை பார்த்ததல்ல. அல்லேலூயா. இதுவரை பார்த்ததல்ல, இன்னும் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த கன்மலையின் வெடிப்பிலே வந்து நில்லு, என் அண்டையிலே உனக்கு ஒரு இடம் உண்டு, அங்கே நான் கடந்து போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த மகிமையை மோசே காணும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஆமென். அதை பார்க்கிலும் பெரிய மகிமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எப்படி சொல்லுகிற? மோசே ஒரு பழைய ஏற்பாட்டின் ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் வைத்திருக்கிற மகிமை, நம்ம மோசேயின் மகிமையை குறித்து பார்க்கிறோம். அதை ரொம்ப பெருசா நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மகிமை அல்ல, அதை பார்க்கிலும் பெரிதான மகிமையை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இப்ப நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணும் போது சொல்றாரு, அவருடைய மகிமையை கண்டோம். இந்த மகிமை எப்படிப்பட்டது? பிதாவின் ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்ப மோசேயினுடைய மகிமை இல்ல, இது இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால ஒரு மிகப்பெரிய மகிமையை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார். மகிமை என்றால் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது சாதாரண மகிமை அல்ல. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எங்க இருக்கு? 24. நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக. அப்ப இந்த மகிமை என்ன செய்யணும்? நமக்கு எல்லாத்துக்குள்ள என்ன வளருமா? எல்லாரும் சொல்லுங்க. ஒருமைப்பாடா ஒரு மனமா சேர்ந்து சொல்லுங்களேன். என்னது? எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு மனமா இருக்கணும்னு சொல்றாரு. மகிமையை பெற்றவங்க எப்படி இருக்கணும்? இந்த சகோதரர்கள் எல்லாரும் இருக்காங்க பாருங்க, சிஸ்டர்கள், இவங்க எல்லாத்துக்கும் சொல்றாரு, என்னுடைய மகிமையை நான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இவங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாகவும். ஆமா, ஒருமனம் இருக்காங்க. மகிமை வரணும்னா ஆண்டவருடைய மகிமையை பெற்றிருந்தா எல்லாத்துக்குள்ள என்ன இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க. எல்லாத்துக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கா? அதான் இல்ல. ஆனா மகிமையை பெற துடிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனதை கர்த்தர் தரணும். அல்லேலூயா. இயேசுவே ஜெபம் பண்றாரு பிதாவின் இடத்துல. இவர்கள் ஒருமைப்பாட்டில் எப்படி இருக்கணும்? தேறினவர்களா. ஒருத்தர் ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தர் எடுத்து என்ன செய்யணும்? அதை சரி பண்ணணும். பிரச்சனையை தூண்டி விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தேறினவர்கள். அதான் தேறினவர்கள் யாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாகவும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும். உலகம் நம்மெல்லாம் ஒன்னா இருக்கிறதா உலகம் அறியணும். நம்மெல்லாம் ஒன்னா இருக்கிறதா என்ன அறியணும்? ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா இருக்கும்னு தெரியக்கூடாது. உலகம் அறியவும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கிறபடி ஆமென் வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்த வசனம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடுனே கூட இருக்க விரும்புகிறேன். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய விருப்பத்தை பார்த்தீங்களா? என் மகிமையை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நான் அன்பா இருக்கிறது மேல நீங்க என் மேல அன்பா இருக்கிறது மாதிரி இவங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அன்பா இருந்தாதான் மகிமை. ஒற்றுமையா இருந்தாதான் மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு, இப்படி அவர்கள் எல்லாரும் என் கூடவே இருக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய விருப்பம். எல்லாரும் சொல்லுங்க, விரும்புகிறேன். அல்லேலூயா. அவர்களும் என்னுடனே கூட நான் எங்க இருக்கணும் அங்க அவங்களும் என்ன செய்யணும்? வந்து இருக்கணும்னு விரும்புறார். அல்லேலூயா. இந்த மகிமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மகிமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த மகிமையை நமக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் ரட்சிப்புங்கிறது மூலமாக ஒரு வெளிச்சம் வந்திருக்குது. இயேசு நமக்குள்ள வந்துட்டார். அதனால நமக்குள்ள என்ன வந்துட்டு? வெளிச்சம் வந்துட்டு. ஆனா இந்த வெளிச்சம் அப்படியே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? மகிமையின் மேல் மகிமை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? மகிமை மேல் மகிமை. வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை
கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அப்ப மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சுக்கிட்டே வரணும். அதுதான் நம்மளை மறுரூபப்படுத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கிறவங்க, நல்லா புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப மோசே திரும்ப திரும்ப மகிமையை ஏன் பார்க்கணும்னு கேட்கிறாரு. இன்னும் மகிமை, இன்னும் மகிமை, இன்னும் மகிமை அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்? நான் இன்னும் மகிமையை பார்க்கணும், இன்னும் மகிமையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல இந்த ஆலயத்தை மகிமையினால நிறைய பண்ணுவேன். அப்படின்னா இன்னும் மகிமையின் மேல் மகிமை அடையணும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படியா? திறந்த முகமா கண்ணாடியில பார்க்கிற மாதிரி பார்க்கணுமா மகிமையை? ஒரு கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ மோசேயை பத்தி நினைச்சிட்டு இருக்காதப்பா. பாருங்க, நல்ல கவனிங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயினுடைய ஊழியத்தை குறித்து அங்க நம்ம எல்லாரும் பார்த்து நம்ம பிரம்மாண்டமா ஆச்சரியப்பட்டோம். அப்படித்தானே? மோசே எப்படி பார்த்திருக்காருப்பா ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆச்சரியப்பட்டோமா? ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், 10ஆம் வசனம் வாசிங்க. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த மோசேயினுடைய ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக, அப்படின்னா சொல்லிட்டாரு. அதை நீ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்காது, அதை விட பெரிய குளோரி நம்மகிட்ட இருக்குங்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். என்ன? இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக அது ஒரு குளோரியே கிடையாதுங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க. அது நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்தின் காலம். அந்த நியாயப்பிரமாணம், அந்த காலத்தினுடைய மகிமை ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர்கள் எழுத்தின்படி தான் பார்த்தாங்க. அல்லேலூயா. ஒரு நிழலா தான் பார்த்தாங்க. ஆனா இயேசு நிஜமாய் உங்களுக்குள்ள எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதனால இந்த மகிமை நிலைச்சிருக்கிற மகிமை. அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமா, ஆமென், அல்லேலூயா. ஆமா, ரொம்ப தாராளமா மகிமை பத்தி நாங்க பேசுறோம். பாஸ்டர் மகிமை மகிமைன்னு நினைத்த பாஸ்டர் பேசிக்கிட்டீங்க. ஏதாவது ட்ரெஸ்ஸை பற்றி பேசுங்க, சாப்பாட்டை பற்றி பேசுங்க, கொஞ்சம் நகையை பற்றி இன்னும் கொஞ்சம் வாங்குவேன், இன்னும் கொஞ்சம் பெருகுவேன், இன்னும் கொஞ்சம் விருத்தி அடைவேன், இன்னும் நீ தலையாவ அப்படின்னு கொஞ்சம் பேசுங்க. அப்படின்னா பேச முடியாது. நம்ம எதை பற்றி பேசுவோம்? மகிமையை குறித்து தாராளமாக பேசுவோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா, நம்மெல்லாம் மகிமைக்கு உரியவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, இந்த மகிமை மோசேயினுடைய மகிமையே அது இல்ல. பாருங்க 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தினால் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்க என்ன செய்யல. அங்க ஒளிந்து போகிற மகிமையே நீ அவ்வளவு பெருசா போங்க, அவன் முக்காடு போட்டுட்டு வந்தான், அவன் முக்காடு போட்டு வந்த மாதிரி நாங்க முக்காடு போட்டுட்டு வர்றதில்ல. அல்லேலூயா அப்படின்னு அவர் சொல்றாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், இது திறந்த முகமாய், அல்லேலூயா, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல அப்படின்னு சொல்றார். அந்த மகிமையே அவ்வளவு பிரகாசம் உள்ளதா இருக்குமானால் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கிற ஊழியமாக இருக்கிற சபைக்கு இன்னும் பெரிய மகிமையை தேவன் வச்சிருக்கிறார். தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க. இந்த ஆலயத்தை மகிமையினாலே தேவன் நிறைய பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் நல்லவர். அப்படியே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே இந்த மகிமையை அறிந்து கொள்ளுவேன். குழந்தையா இருக்கிற வரைக்கும் மகிமை பத்தி தெரியாது. குழந்தையா இருக்கிற வரைக்கும் என்ன தெரியாது? மகிமையை பத்தி தெரியாது. அல்லேலூயா.
அப்ப நம்ம எல்லாம் மோசேயை பார்த்தோம். மோசேயினுடைய மகிமை அப்படியே கண்மலை பக்கத்துல ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல சொன்னாரு. இன்னைக்கு அப்படி இல்லை, அவரே நமக்குள்ள வாசம் பண்றாரு. இந்த மகிமை பிதாவுக்கு ஏற்ற மகிமை. இந்த மகிமை மகிமையின் மேல் மகிமை, நம்மை மறுரூபப்படுத்துகிற மகிமை. மோசேயினுடைய ஊழியத்தின் மகிமை அப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமை அதை பார்க்கிலும் மிகவும் பெரியது. ஆண்டவர் சொல்லுங்க, இந்த மகிமையினால கர்த்தர் உங்களை என்ன நிரப்புவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். விசேஷித்த மகிமையினால கர்த்தர் உங்களை என்னையும் நிரப்புவார். இன்றைக்கு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஒரு மகிமையை குறித்து நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 3ஆம் வசனம். ஆமென். சரி, 2ல இருந்தே வாசிங்களேன். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். ஏன்னா முதல்ல இருந்தே வாசிங்க, அதான் நல்லது, அப்பதான் கரெக்டா இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க. உசியா ராஜா. சரி, வாசிட்டு உள்ள வர்றேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் ஏசாயா பார்க்கிறார். ஏசாயா பார்க்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹலோ, ஏசாயா பார்க்கிறார். நீங்க சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன் ஆமேன் சொல்ல போறீங்க? ஆண்டவர் ஏசாயா பார்த்தாருன்னா நாங்களும் பார்க்கப்படாதா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் எப்படி இருந்துச்சு? அப்படியே நிறைஞ்சிருந்ததா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். புரியுதா? கர்த்தர் மகிமையினால நிரப்ப பண்ணுவார்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க. ஏசாயா பார்த்தது போல தரிசனங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய துதியின் சத்தம், ஒரு மிகப்பெரிய துதியின் சத்தம் எங்கே எழும்புகிறதோ, எங்கே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்கிற ஆராதனை துணிக்கிறதோ, அங்கே கர்த்தருடைய மகிமை நிறைந்து காணப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அவ்வாறு செட்டைகள், அவ்வாறு செட்டைகள். எல்லாத்துக்கும் புரியுதா? என்ன பாருங்க, என்ன பாருங்க, எத்தனை செட்டை? 6 செட்டை. 6 செட்டை. 2 செட்டைனால என்ன மூடுனானா? தன் முகத்தை என்ன செஞ்சான்? மூடிக்கிட்டான். 2 செட்டைனால என்ன பண்ணனா? தன் கால்களை மூடிட்டான். 2 செட்டைகளால பறந்துகிட்டே இருந்தானோ. பறந்து எது? சேராபீன்கள். அல்லேலூயா. பறந்துகிட்டே ஒருவரை ஒருவர் நோக்கி, ஆப்போசிட் சைடுல நேரா நின்று சொல்றாங்க. இப்படியே பறந்துகிட்டே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்ல மாட்டேங்கல. அல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருக்கிறானா? ஏசாயா பார்க்கிறான். அப்படியே சொல்ல 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 இந்த பூமி அனைத்தின் மேல கர்த்தருடைய மகிமை நிறைந்து வருகிறது. கர்த்தர் சொல்றார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய துதியை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். சேனைகளின் கர்த்தராகிய தேவன் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவர். இந்த இடத்துல அவர் உலாவுகிற தேவன். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா கண்டது போல சிலருடைய கண்களை கர்த்தர் திறப்பார். ஏசாயா கண்டது போல சில கண்கள் தரிசன கண்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. வஸ்திர தொங்கலினால் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது போல அந்த வஸ்திர தொங்கலால் கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயம் முழுவதும் கர்த்தர் நிரப்புவார்.
துதிப்பார். ஹalleluya. சேனைகள் சேராபீன்கள் துதித்து போற்றினது போல இங்க இருக்கிற சபையே கர்த்தரை துதிக்க ஆரம்பி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். ஹalleluya. ஆமென். இங்க துதிக்காமலாம் இருக்கவே முடியாது. வாயை திறக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? இங்க துதிக்கிற கூட்டம் தேவை, இங்க பரிசுத்தர்னு உயர்த்துற கூட்டம் தேவை. அல்லேலூயா. வாயை திறக்காதவங்க எல்லாம் சாத்தான் கட்டி வச்சிருக்கான்னு அர்த்தம். இன்னைக்கு வாயின் கட்டுக்களை அறுத்து போடணும் இயேசுவின் நாமத்துல. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஒரு மிகப்பெரிய மகிமையினால நிறையணும். கர்த்தர் நிரப்புவார், கர்த்தர் நிரப்புவார். ஹலோ, இன்னைக்கு ஏசாயாக்களை கர்த்தர் தேடுகிறார். இன்னைக்கு ஏசாயாக்களை கர்த்தர் தேடுகிறார். இன்னைக்கு மோசேயை தேடின ஆண்டவர், அன்றைக்கு மோசேக்கு மகிமையை காண்பித்த ஆண்டவர் இன்னைக்கு ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துகிறார். ஓ ஹல்லேலூயா. யார் காலத்துல? யார் காலத்துல? ஊசியா ராஜா காலத்துல. யார் அந்த ஊசியா? ஏன் இதை வெளிப்படுத்தணும்? அவர் வெளிப்படுத்தி என்ன சொன்னார் பாருங்க. கீழே வேகமா வாசிங்க பாருங்க. அங்க ஏசாயா இந்த அதிகாரத்தை வேகமா வாசிச்சிடலாம். வாசிங்க அப்படியே. அப்பொழுது அவன் தரிசனத்தை பார்த்து கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து. நீங்க சத்தம் போட்டு கூப்பிட்டேல, சத்தம் எப்படி கேட்கணும்? கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால். ஹல்லேலூயா. அதனாலதான் சத்தமிட்டு துதிக்கிறோம், அதனாலதான் சத்தமிட்டு ஆராதிக்கிறோம், அதனாலதான் ஆர்ப்பரிக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்து சத்தமிட்டு ஆராதிக்காம ஒருவர் இருக்கக்கூடாது. கூப்பிடுகிறவரின் சத்தத்தால் ஆலயத்தின் நிலைகள் என்ன செஞ்சுதான்? அசைந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆலயம் புகையினால. புகைன்னா என்னது? புகைன்னா என்னது? தேவ சமூகம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அது நிறைஞ்சிருந்துச்சாம். இதை நிறைஞ்சு இந்த விஷன் அப்படியே ஏசாயா பார்க்கிறார். இந்த விஷன் அப்படியே ஏசாயா பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு பெரிய ஷாக். என்ன? ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. தரிசனத்தை பார்த்த உடனே, ஒரு தேவ சமூகத்தை பார்த்த உடனே அவனுக்கு வந்த உணர்வை பார்த்தீங்களா? அவனுக்கு வந்த உணர்வை பார்த்தீங்களா? என்ன உணர்வு? ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், என் கண்ணு உங்க தரிசனத்தை பார்க்குதப்பா. ஆண்டவரே, நான் எவ்வளவு தகுதி இல்லாதவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எவ்வளவு அசுத்தத்தை பேசிக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு உங்களுடைய தரிசனம் கிடைக்குது ஆண்டவரே. ஆண்டவர் தரிசிக்கிற போது இந்த உணர்வு உங்களுக்கு வருதா? தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோமே, கர்த்தரை ஆராதிக்கிறோமே, என்னெல்லாம் அசுத்த உதடுள்ள வாய்த்து என்னெல்லாம் பேசியிருப்போம். எத்தனை பேருக்கு விரோதமா பேசியிருப்போம், எத்தனை விசுவாசிகளுக்கு விரோதமா பேசியிருப்போம், எத்தனை ஊழியக்காரருக்கு விரோதமா பேசியிருப்போம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்றாரு? ஏசாயா ஃபீல் பண்றான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், எவ்வளவு பொய் பேசியிருப்போம். ஆனாலும் கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்கிறாரு? என் கண்கள் ராஜாவை கண்டதே. இந்த கிருபைக்கும் இந்த பிரசன்னத்துக்கும் இந்த தயவுக்கும் நம்ம பாத்திரவான்களா? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார், கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார், கர்த்தர் நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறார், கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுக்கிறார், கர்த்தர் நமக்கு நன்மைகளை கொடுக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவன் சொல்றான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டர், இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நீங்க ஃபீல் பண்றீங்களா? எவ்வளவு பேசிட்டேன். சாரி லார்ட், மன்னிச்சிருங்கப்பா. இந்த தரிசனத்துக்கு நான் பாத்திரவான் இல்லை, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எத்தனை பேருடைய உள்ள மன்னிக்க சொல்லி மன்னிப்புக்காக தேவன் நோக்கி பார்க்குது. எத்தனை பேருடைய இருதயம் இயங்குது. ஆண்டவரே, நான் தகுதி உள்ள எவ்வளவோ பேசிட்டேன் ஆண்டவரே. அசுத்த உதடுள்ள மனுஷன் சொல்றாரு. இவனுக்கு அந்த ஃபீலிங்,
அந்த ஃபீலிங் சொன்ன உடனே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை அனுப்புறாரு, ஒரு அக்கினியை அனுப்புறாரு, ஒரு நெருப்பு தழலை அனுப்புறாரு. அவன் பாவத்தை நிவர்த்தி பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த தரிசனத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் நாவை தொட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி ஆக்கி நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. பாவம் நிவர்த்தியானது. அதுக்கப்புறம் கர்த்தர் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார் ஏசாயாவை பார்த்து, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு இந்த வார்த்தைலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சொல்லுங்க நமது. எல்லாரும் சொல்லுங்க நமதுன்னா யாரெல்லாம்? நமதுன்னா யாரெல்லாம்? ஆண்டவரும் அழைக்கப்பட்டவனும். ஏன் காரியம்னு ஆண்டவர் சொல்லல பாருங்க. ஏன் காரியம். இப்ப என்ன சொல்றாரு, ஏன் திட்டத்தோட ஏன் தரிசனத்தோட நான் உன்னையும் சேர்த்துக்கிறேன். உன்னையும் சேர்த்துக்கிட்டு இனிமே இது ஏன் திட்டம் இல்ல, நமது திட்டம். நமக்கு நாமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னங்க ஆண்டவர் எப்படிங்க பேசுறாரு? ஹலோ, நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் செய்வார் கர்த்தர் செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, இல்லடா நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம்டா. நமக்குள்ளது நம்ம 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 ஊழியம், நம்ம திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமது காரியமாய் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை. ஓ எங்க ஆண்டவருடைய சத்தத்தை எல்லாரும் சொல்லுங்க. சத்தத்தை நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் சிலரை என்ன செய்றார் நல்ல கவனிங்க. இன்னைக்கு இந்த மகிமை நம்ம கர்த்தர் நிரப்பணும். முதல்ல கண்கள் பார்க்கிறது, முதல்ல கண்கள் பார்க்கிறது. இரண்டாவது நாவு சுத்திகரிக்கப்படுகிறது, வார்த்தை சுத்திகரிக்கப்படுகிறது. மூன்றாவது காது தெளிவாகிறது. கர்த்தர் சொல்ல காது தெளிவாகிறது. என்ன? கர்த்தருடைய சத்தம் பிரத்யட்சமா. சிலருக்கு கர்த்தருடைய சத்தம் இனிமே பிரத்யட்சமா கேட்க போகுது. சிலருடைய கர்த்தர் பேச போகிறார், சிலரோடு கர்த்தர் தம்முடைய திட்டங்களை உரைக்க போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். உன் காதுகள் தெளிவான சத்தத்தை இனி கேட்க ஆரம்பிக்கும். அங்க ஏசாயா பாருங்க, முதல்ல பார்த்தான், இரண்டாவது அசுத்த மனுஷன் கதர்னா, மூணாவது சொல்ல கர்த்தருடைய சத்தம் கேட்குது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. எத்தனை பேருக்கு கேட்குது? எத்தனை பேருக்கு கேட்குது? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கேட்குது? ஆண்டவருக்காக யாரான அனுப்புவேன், யாரான அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான், யார் நமது காரியமாய் போவான். எங்க நம்ம ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ற தேவனா? நம்முடைய ஆண்டவர் பிடிச்சு கண்டிப்பா இழுத்து கொண்டு கரகரன் இழுத்து கொண்டு போடுற தேவனா? இல்லைங்க. பேசுறாருங்க, பேசி பேசி கூப்பிடுறாருங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை இழுக்க முடியுமா? முடியாதா? ஆனா அப்படி கிடையாது. தேவன் அப்படி இல்லை, பேசி பேசி கூப்பிடுறாரு. ஏ வாடா வாடா, யார் நமது காரியமா போவான். அல்லேலூயா. ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை என் தோல்ல சுமக்கிறதுக்கு நீயும் என் கூட வான்னு கூப்பிடுறாரு. மெதுவா கூப்பிடுறாரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். உடனே ஏசாயா சொன்னா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நமது காரியத்துக்கு நமது ஊழியத்துக்கு நீர் என்னை அனுப்பும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க என்னை அனுப்பும். கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை எங்கேயாவது அனுப்பத்தான் போறாரு, உங்களை எங்கேயாவது அனுப்பத்தான் போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதாவது கிராமத்தை பார்த்து அனுப்பத்தான் போறாரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து இனிமே உங்க நாவை தொட்டு இனிமே சத்தத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? மகிமை வந்தா இதெல்லாம் நடக்கும். மகிமைன்னா சும்மா இல்ல. அல்லேலூயா. மகிமை வந்தா இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, எல்லாம் அனுப்பிட்டு இந்த ஜனத்தை பத்தி சொல்றாரு. எந்த ஜனத்தை பத்தி பாருங்க. அப்பொழுது அவர் நல்ல கவனிங்க, நீ முதல்ல போறோம்னு முதல்ல சொன்னாதான் அடுத்தால நெக்ஸ்ட் உங்ககிட்ட பேசுவார். ஹலோ, அப்பதான் டீட்டெயிலா சொல்லுவார். நீங்க ஆண்டவரே எனக்கு போய் தரிசனம் தாங்க, தரிசனம் தாங்க, நான் தான் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேனப்பா. நீ முதல்ல கிளம்பு, முதல்ல புறப்பட்டு போ. ஆமென். முதல்ல நான் போறேன்னு சொல்லு, வாயை திறந்து.
முதல்ல நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோம் வாயை திறந்து. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேசுறாரு. அப்போ ஜனத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். நீ போய் சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். வாசிங்க. நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமல் இருங்கள் என்று சிலரை ஆண்டவர் சொல். நீங்க சில பேர் அப்படித்தானே சபைக்கு வருவோம், பிரத்யட்சமா தேவனுடைய கிரியைகள் தெரியும், எல்லாம் நடக்கிறது தெரியுதா தெரியலையா? சபையில கர்த்தருடைய கிரியைகள் நடக்கிறது தெரியுதா? கண்ணால பாக்குறீங்களா இல்லையா? ஆனா உணர மாட்டாங்க. இதுக்கு விரோதமா நம்ம பேசக்கூடாது, இதுக்கு விரோதமா நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு உணர மாட்டாங்க. ரெண்டாவது, காதார கேட்டு கர்த்தர் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனா காதார கேட்டும் உணராமலும். நான் சொல்றேங்க, என்னைக்கு ஒருத்தன் உணர்வில்லாம ஒரு மனுஷன் போறானோ, டூ டேஞ்சர். என்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு ஒருவர் உணரவில்லையோ, அன்றைக்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம். நல்ல கவனம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உணர்வில்லாத இருதயம் என்ன இருள் அடைந்தது. என்ன அடைஞ்சிரும்? அப்ப மகிமை வராது. வெத்துக்கு கை தட்டலாம், வெத்துக்கு துள்ளலாம். கவனம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க உணர்வு. உணர்வு ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், ஆண்டவர் ஆராதிக்கிறதுல ஆவியோடுன்னு சொல்றான் பாத்தீங்களா? அந்த ஆவியோடுங்கிறதுல என்ன இருக்கு? உணர்வு இருக்கு. இவனுக்கு ஏசாயாவுக்கு என்ன உணர்வு? அந்த விஷனை பார்த்த உடனே ஒரு உணர்வு, ஐயோ இத பார்க்கிறதுக்கே நான் தகுதி. உணர்வு. அல்லேலூயா. வரணும். அல்லேலூயா. அங்க பாருங்க, அடுத்த சொல்ற, இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு. போடா போ, மூடி போடு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. உடனே கேட்கிறான், ஏன் ஆண்டவரே, ஏன் இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஏசாயா ஜெபம் பண்ணுனா கர்த்தர் கேட்பாரா மாட்டாரா? பட் நீ கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டேங்கிறாரு. ஹலோ, சம்படி கர்த்தர் சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு என்ன செய்ய, விட்டு போடு. அடுத்த வசனம் வாசிங்க. எது வரைக்கும் நான் அப்படி இருக்கணும்? எது வரைக்கும் அவங்கள விட்டுறணும்? அப்ப சொல்ல வேண்டாமா? தேவன் இப்படி இருக்காரு, இப்படி எதிர்பார்க்கிறாரு, இப்படி வான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல வேண்டாமா? வேண்டாம், விட்டுரு. வேண்டாம், விட்டுரு. கொஞ்சம் மந்தப்படுத்தி போடு. ஹலோ, இந்த மாதிரி வார்த்தைலாம் ரொம்ப டேஞ்சருங்க. எல்லாரும் சொல்லுங்க, அப்படி இருக்கக்கூடாது. என் கூட கர்த்தர் பேசணும், கர்த்தரை தொடணும், கர்த்தரை உணர்வுல மாற்றணும், கர்த்தரை நடத்தணும். என் மேல ஒரு கோவம் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மூடிப்பு எது வரைக்கும் கேட்கிறான். உடனே சொல்றாரு, பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையும் முற்றிலும். அப்படின்னா தேசம் கொஞ்சம் கம்ப்ளீட்டா டிசாஸ்டரா மாறுற வரைக்கும் விட்டுருங்கிறார். அல்லேலூயா. ஏன் விட்டுரு ஆண்டவரே? அப்ப எல்லாத்தையும் அழிச்சுட்டா, எல்லாத்தையும் விட்டுட்டா என்ன ஆண்டவரே செய்யற? இல்லடா, ஒரு விஷயம் வச்சிருக்கேன். எல்லாம் அழிச்சு போட்டும் அப்படின்னு அது வரைக்கும் விட்டுருனா என்ன அர்த்தம்? இல்ல, நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அடுத்த வசனம், ஆகிலும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆகிலும் இன்னும் 10 ஹலோ, இன்னும் 10 நல்ல ஒரு தசம பாகம். எல்லாரும் சொல்லுங்க, 10 தசம பாகம். நீங்கள் நானும் யாரு?
எல்லாரும் சொல்லுங்க தசம பாகம். ஐயோ சொல்லுங்க, நீங்கள் நானே யாரு? அதான் முதற் பலன். அடிக்கடி கர்த்தர் பேசிட்டே இருக்கிற முதற் பலன், முதற் பலன். பூமியில் உள்ள மற்ற ஆளோட நீ கம்பேர் பண்ணாத, பூமியில் உள்ள மற்ற சபைகளோட கம்பேர் பண்ணாத, அல்லேலூயா, மற்ற விசுவாசிகளோட கம்பேர் பண்ணாத. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். நீ அந்த 10ல 9 பேர் அழிஞ்சாலும் ஒரு செலக்டட் பர்சன் இருக்கான் பாத்தியா, அதுதான் நீ. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒன்னு இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, இந்த உபதேசத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, இந்த மேன்மையான காரியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, இந்த மகிமையான காரியத்துக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு 10ல ஒருவன் நீ. எல்லாரும் சொல்லுங்க, 10ல 10ஓட 10 கிடையாது, 10ஓட உள்ள ஆள் கிடையாது. பாஸ்டர் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு? 10ல ஒரு ஆள் கிடையாது, 10ஓட 10 கிடையாது. இல்ல, இது தனி. ஆமென், ஆமென். ஆமா, அடி சவுட்ல தான் விழும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இங்கெல்லாம் அப்படி அப்படி மொழுவதெல்லாம் கிடையாது. ஆமென். ஆமா, அப்படித்தான். பாஸ்டர் இப்படியே தான் பேசுவார், பேசிக்கிட்டே தான் இருப்பார், சாவுறவரை பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயாவுக்கு சொன்ன மாதிரி எனக்கும் வார்த்தைகள் அவர் தான் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. வாசிங்க. அதுவும் திரும்ப இந்த 10ஐயும் பிடிச்சு ஒரு 1ஐயும் பிடிச்சு ஒரு உழுப்பிடுவார். அதுக்கப்புறம் கர்வாலி மரமும் இலையற்ற போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல, அதன் அடிமரம். எல்லாரும் சொல்லுங்க, அடிமரம். எல்லாரும் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்வாராம் தெரியுமா? இதை 10 ஒண்ணு சொல்லிவிட்டு அதையும் நிர்மூலமாக்குவார். அசைப்பார். அசைச்ச உடனே என்ன ஆகும்? இந்த கொப்பு, கிளை, இலை எல்லாம் என்ன செஞ்சிடும்? எல்லாம் போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் உழுப்ப பெருமெல்லாம் தன்னால போகும் பாருங்களேன். பெருமெல்லாம் தன்னால போய் தாழ்மை வரும். அல்லேலூயா. ஆமென். ஆமா, எதெல்லாம் மேன்மன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் வேண்டாம்னு விடுத காலம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த சனம் எனக்கு வேணும், இவங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன்னு சொன்னீங்களோ அவங்கள வேண்டாம் போ, எனக்கு ஆண்டவர் தான் வேணும்னு போற காலம் வரும். பிரிச்சு கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அடி மரத்தை மட்டும் விட்டு வைப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடி மரத்துல சொல்றாரு, அந்த அடி மரமும் பரிசுத்த வித்தா இருக்கும். நீங்க யார் தெரியுமா? வித்துன்னா விதை. நீங்க என்ன யாரு? ஆண்டவர் சொன்னாரா நீங்கெல்லாம் விதைகள்னு? ஆண்டவர் சொன்னாரா நீங்கெல்லாம் விதைகள்னு? ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்காரா? அதான் பரிசுத்த வித்து. அம்மா, இங்க வந்தா பரிசுத்தமா ஆயித்தான் ஆகணும். ஆமென். விட வேண்டியதை விடுற வரைக்கும் அடி விழத்தான் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உழுப்பிடுவாரு பிடிச்சு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த உபதேசத்துக்குள்ள வரணும். இதுதான் சத்தியம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு ஏசாயாட்ட ஒரு மிகப்பெரிய காமிச்சு இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறாரு. ஆண்டவர் சொல்லுங்க, உங்களை என்னையும் கர்த்தர் பரிசுத்த வித்தா வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 10ல 1ஐயும் செலக்ட் பண்ணி அதை ஒழுப்பி நிர்மூலமாக்கி அதை சலிச்சு அதை எடுத்து தான் பரிசுத்த வித்தா கர்த்தர் மாற்றுவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நானும் யாரு? ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். யார் அது? இயேசு கிறிஸ்து. இந்த அடிமரத்திலிருந்து தான் யார் உண்டாவார? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். இருக்காத வசனம் எத்தனாவது வசனம்? 11:1 வாசிங்க. ஈசா என்னும். இப்ப இந்த அடிமரம் என்ன பாருங்க, ஈசாய் அப்படின்னா அந்த தாவீதினுடைய தகப்பன் பேர் என்ன? ஆமென். அல்லேலூயா. தாவீதினுடைய தகப்பன் பேர் என்ன? ஈசாய். அவன் பாருங்க, ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி. ஆமென் சொல்லுங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் வருகிறது, அதுதான் இயேசு கிறிஸ்து. அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்புகிறது, அது செழிக்கிறது, அதுதான் நீங்களும் நானும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. கிளை எழும்பி
செழிக்கும் செழிக்கும் செழிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, செழிக்கும். செழிப்புன்னா உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஆமென். செழிப்பு. ஆமென். அல்லேலூயா. என்ன செழிப்பு? அடுத்த வசனம். பாத்தீங்களா, அங்க உணர்வு இல்லாம போனாங்க ஜனங்கள். இந்த பரிசுத்த வித்துக்கு, இந்த அடிமரத்திலிருந்து தோன்றுகிற ஜனங்களுக்கு தேவன் சொல்றாரு, ஞானத்தையும் கொடுப்பார், உணர்வையும் கொடுப்பார். அந்த ஆவியை கொடுப்பாராம். ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்ம மேல இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. ஞானமும் உணர்வும் உள்ளவர், ஆலோசனையும் பலனையும் தருகிறவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிறவர். ஆமென். நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவி இருக்குன்னா இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும். இதெல்லாம் நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஆமென். தேவ சமூகத்துக்கு வருகிறோம், தேவனோடு நம்ம சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம், அந்த பய பக்தியோடு நடக்கணும். கடந்த உபவாச ஜெபத்துல ஒரு வார்த்தை நாங்கள் தியானிச்சோம். மரியாளிடத்துல ஆண்டவர் சொன்னார், உன்மேல் பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார், உன்னதமான அவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. என்னது? ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து பிறக்கிறத பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மேல வந்தா அவங்கிட்ட இருந்து பிறக்கிறது பூரா என்னவா இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, அவன்கிட்ட இருந்து பிறக்கிறதெல்லாம் என்னவா இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மேல இருந்தா, அந்த வசனத்தை வாசிங்கம்மா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்தவங்க சீக்கிரம். எத்தனாவது வசனமா? 1:35. பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம். ஆமென். முதல்ல பரிசுத்த ஆவி உன் மேல வருவாரு, அதுக்கப்புறம் அவருடைய பலம், அவருடைய பலன் உனக்குள்ள வரும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன். அப்போ உன்னிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மேல வந்தா, உன்னதமானவருடைய பலன் ஒருவருக்குள்ள வந்தா, அவற்றிலிருந்து என்னது பிறக்கும்? பரிசுத்தம் உள்ளது பிறக்கும். என்னது பிறக்கும்? நல்லா கவனிங்க. உங்களிடத்திலிருந்து பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது பிறக்குதா? பரிசுத்தம் உள்ளது பிறக்குதா? அதான் ஹோலி ஸ்பிரிட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இதுல இருந்து கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்ல வேற எது இருக்குதான்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அவங்க பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளை தான் பேசுவாங்க, பரிசுத்தம் உள்ள கிரியைகளை தான் செய்வாங்க, பரிசுத்தத்தை பத்தி தான் யோசிப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவனோட சிந்தை அவன்கிட்ட இருந்து பிறக்கிறது பூரா என்ன பிறக்கும்? ஏன்னா ஆவியானவர் உள்ள இருக்காரு. அந்த உன்னதமானவருடைய பலம் அவனுக்கு பரிசுத்தத்தை பத்தியே தான் வெளியே கொண்டு வரும். நம்ம இடத்துல இருந்து என்ன பிறக்குது? என்ன பிறக்குது? தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். பாவம் செய்யான். தேவனால ஒருத்தன் பிறந்திருக்கிறான், பரிசுத்த ஆவியினால ஒருத்தன் இப்படி பிறக்கிறான் வைங்களேன், அவன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டான். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா உங்களை பாவம் செய்ய விடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? பரிசுத்தம் உள்ளதுதான் பிறக்கும், பரிசுத்தம் உள்ளதுதான் பிறக்கும். ஆமென். நல்ல கவனம், நல்ல கவனம். நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமானது தானா? ஒன்னு யோசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. ஐயோ பேசக்கூடாதே, ஐயோ செய்யக்கூடாதே, ஐயோ நடக்கக்கூடாதே, பொய் சொல்லக்கூடாதே, அநீதியா நடக்கக்கூடாதே, அநியாயம் செய்யக்கூடாதே, பிறருக்கு விரோதமா பேசக்கூடாதே. இதெல்லாம் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படியே உண்டாக்கும். உள்ள சிந்திக்கும் போதே ஆவியானவர் பேசட்டே, நோ சிந்திக்காத, அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காத. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளது தான் பிறக்கும். அப்பனா தான் அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காருன்னு அர்த்தம். நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க.
அந்நிய பாஷை பேசுறதுனால, நல்ல கையை தட்டுறதுனால, இங்கிருந்து குதிச்சு அங்க விழுறதுனாலலாம் ஹோலி ஸ்பிரிட் கிடையாது. நல்லா பகுத்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா தீர்க்க தரிசனம் சொல்றவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியால நிறைஞ்சு சொல்லல. ஸ்ட்ராங்கா சொல்றேன். நான் தரிசனம் பார்த்தேன், கர்த்தர் அப்படி காட்டினார், இப்படி காட்டினார், எனக்கும் தான் காட்டுறாரு. சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? கேட்கறதுக்கு ரெடியா இருக்கல? நாத்தான் மாதிரி வரும், காத்து தீர்க்க தரிசி மாதிரி வரும், எலியா தீர்க்க தரிசி மாதிரி வரும். நல்ல கவனிங்க. பாவத்தை சுட்டி காட்டி தீர்க்க தரிசனம் எதை பத்தி வந்துச்சு? சபைகளை பற்றி, தேசத்தை குறித்து, கர்த்தருடைய பாரங்களை குறித்து தரிசனம் வருது. இங்க வீட்டுல உங்களுக்கு பாத்ரூம் எங்க கட்டணும் அப்படின்னு தீர்க்க தரிசி வந்து சொல்லும். என்ன செய்யலாம்? பாத்ரூம அந்த சந்தியில வை, பெட்ரூம இந்த முக்குல வை, இவனை கொண்டு. நிறைய பேர் அலைதானுவா, இவனுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. ஏமாந்து போகக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது. சொப்பனம் பார்த்தேன், தரிசனம் பார்த்தேன், குறி சொன்னேன். பைபிள்ல வசனம் காட்டட்டா? 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தேவனால இந்த தீர்க்க தரிசனம் சொல்ற ஆட்கள் அவனுக்கு தெரியுமா? அவங்க எல்லாம் எதுக்கு தெரியுமா? அவங்கள பத்தி பைபிள் இங்க அழகா சொல்றாரு. இவங்க எல்லாம் அந்தி கிறிஸ்துவை ஆவியை உடையவர்களாம். தொடர்ந்து வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும், நல்ல பாருங்க, இயேசுவுக்கு மகிமையை செலுத்த மாட்டாங்க, இயேசுவின் ராஜ்யத்தை கட்ட மாட்டாங்க, இயேசு செஞ்சார்னு சொல்ல மாட்டாங்க, இவங்க செஞ்சதா சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நான் செஞ்சேன், நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் நான் காட்டினான், நம்பவே நம்பாங்க. நம்ப இவன் அப்படி சொல்லுவான், நானோ என்ன நீயோ. அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம், நான் ஜெபம் பண்ணேன். நிறுத்துங்க அதை. கர்த்தர் எனக்கு அதை சொன்னாரு, என்னாலதான் நடந்துச்சு, என்னாலதான் போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. உலகத்துல நிறைய பேர் பைபிளை தூக்கிட்டு நடமாடுதான், கோட் சூட் போட்டு, சப்பாரி எல்லாம் போட்டு, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நிறைய பேர் நடமாடுதான். ஆமென். கவனம். வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி, அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அவர்களை எல்லாரும் சொல்லுங்க, அவங்கள. இந்த குறி சொல்றதவன் ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. போயிட்டு வாங்க. பரவாயில்ல பிரதர், உங்களுக்கு அதை கர்த்தர் உங்களுக்கு இப்படி காட்டினார் பிரதர், தேங்க்யூ பிரதர், எனக்கே காட்டினார் பிரதர், நீங்க போயிட்டு வாங்க. புரியுதா உங்களுக்கு புரியுதா? சில விசுவாசிகளும் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பாஸ்டர் பிரதர் உங்களுக்கு தெரியுமா, பிரதர் எம்மா நிறுத்துமோ இல்லை, ஐயா நிறுத்தியாமோ இல்லை, எனக்கு வசனம் தெரியும், என் தேவன் இப்படிலாம் காட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை, இங்க நான் வாசிக்கும் போதே என்கிட்ட பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சில பேர் இப்படி சொல்லி இப்படிலாம் ஏமாத்திக்கிட்டு இப்படியே போகுது. பைபிள் சொல்ல அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள்,
உலகமும் அவர்களுக்கு நல்லா பாருங்க. உலகத்துக்குரியவனை பேசுறானா? உலகத்துக்குரியதானே பேசுறான். பரலோகத்துக்குரியதை பேசுறானா? தீர்க்கதரிசின்னு சொல்றவங்க போறான் பேசுறானா? அவங்க வீட்டை கண்ணுக்குட்டி ரெண்டு கண்ணுக்குட்டி போடுது. 2 கண்ணுக்குட்டி போடுது. அதுல வெள்ளை ஒண்ணு கருப்பு ஒண்ணு. 2 கண்ணுக்குட்டி. அது மாடு. அது மாடு. அது பூரா காளை மாடு. அது எப்படி கண்ணுக்குட்டி போடும்? சில பேர் இப்படி வாரம் அப்படித்தானே. கர்த்தர் அப்படியே ஒரே பச்சை நிறத்தை உங்க வீட்டில் காட்டுறாரு பிரதர். பச்சை நிறத்தை காட்டுறாரு. அப்போ உங்க காரியம் பூரா இன்னும் பச்சை கொடி. அடா பாவி, உங்க காரியமெல்லாம் பச்சை கொடி. ஆமென். கொடியை பேர் மேலே கட்டுங்க, பச்சை கொடிய. உங்க கர்த்தர் உங்க வீட்டில் சீக்கிரமா ஒரு வெள்ளை காரை காட்டுறாரு பிரதர். வெள்ளை கார் உங்க வாசல்ல நிக்கி. ஆமா. அதனால தான் நாங்கள் அடுத்த வருஷம் சீக்கிரமா வெள்ளை கார் வாங்க போறோம். அதுக்கு அடுத்த வருஷத்துல அவன் டியூ கட்ட முடியாம புடிங்கிட்டு போறான். இந்த உலகத்துக்குரிய படத்தெல்லாம் இங்க நினைச்ச கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார் பிரதர். கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாருமா. உன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காருமா. கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க விரும்புறாருமா. நீ கர்த்தருக்கு பயன்பட வருவியாமா? காலிங் ஃப்ரம் காட், தேவனுடைய அழைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உன்னை இந்த விதமா பயன்படுத்த விரும்புறாருமா. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொன்ன ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா? கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேட்டும் உணராம இருக்கிறாங்கம்மா. இந்த ஜனத்திட்ட போய் நீ சுவிசேஷத்தை சொல்லுமா. உன்னை வெளிச்சமா மாத்தி உன்னை கர்த்தர் அந்த ஊருக்கு அனுப்புறாருப்பா. இது தேவராஜ்யம் கட்டப்படுது. இது தேவராஜ்யம் கட்டப்படுது. ஆண்டவர் சொன்னார், என்ன ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. பாப்பா, சின்ன பிள்ளைங்க ஊழியத்தை போய் செய்ப்பா. அல்லேலூயா. சில பேர் இவர்கள் உலகத்துக்குரியவர்கள். உலகத்துக்குரியவைகளை நல்ல கவனிங்க. உங்ககிட்ட வந்து உலகத்துக்குரிய விஷயத்தை பேசி நல்லா திரும்ப சில பேர் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. சிலரை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள நயங்காட்டி அவங்களுக்கு தக்கன பேசுறது, யூகித்து பேசுதல். எல்லாரும் சொல்லுங்க. நிறைய பேருக்கு தரிசனமே கிடையாது, நிறைய பேருக்கு வெளிப்பாடே கிடையாது. ஆனா எப்படி தெரியுமா கெஸ் பண்ணி பேசுறது. நிறைய பொய் தீர்க்க தரிசிகள் பைபிள்ல அப்படித்தான் இருந்திருக்கான். அவர்களிடத்துல நான் சொல்லாமல் அவர்கள் யூகித்து பேசுகிறவர்கள். கவனம். கடைசி காலத்துல நம்ம இருக்கோம். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவனை தான் வஞ்சிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனை தான் அது தேடி வரும். ஆமென். நல்ல ஊழியத்துக்கு பயன்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, நல்ல ஊழியத்துல முன்னேறிக்கிட்டு இருப்பாங்க, நல்ல ஊழியத்துக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்கள பிடிச்சு முதல்ல பின்னால இழுக்கணும். கவனம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால இந்த தீர்க்க தரிசனங்கள் இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆமென். தேவனுடைய மகிமை சகலத்தையும் வெளியரங்கமாக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பெரிய டாபிக் இந்த ஏசாயாவுடைய டாபிக். ஆண்டவர் சொல்ல, பரிசுத்த வித்து ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் கிளை எழும்பி செழிக்கும். அதில் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தும் அருளுகிற ஆவியுமானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கரங்களை வேற்று ஆமென் சொல்லுங்க. இப்படி இருக்காரான்னு பாருங்க. ஹோலி ஸ்பிரிட் இப்படி இருக்கான்னு பாருங்க. கடைசி காலத்துல சில பேர் சும்மெல்லாம் அந்நிய பாஷை பேசிட்டு அலைவாங்க. நம்பப்படாது. ஆமா, இப்ப அது ஒரு இதாயிட்டு ட்ரெண்ட். ஆவியில நிரம்பாமலே இப்ப என்ன பேச முடியும்? ஆமா, ஆவியில நிரம்பாமலே சபையில முழங்கால ரவுண்ட் அடிக்க முடியும். எது ஆவி, எது பரிசுத்த ஆவி, எது உள்ள ஓடுத ஆவின்னு எங்களுக்கு தெரியும். சரியா? கவனம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் உண்மையா முழங்கால போட்டு ஆத்ம பாரத்தோட பரிசுத்தத்தை வாஞ்சிச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆவியானவர் அப்படி நமக்கு கிரியேட் செய்யணும். ஆமென். ஏசாயாவுக்கு கொடுத்த தரிசனம் நல்ல கவனிங்க. இப்ப இந்த தேசாயாக்கு இந்த தரிசனம் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இதை போல தரிசனம் எனக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? ஏசாயாவை மகிமையினால் நிறைந்ததை தரிசனமாய் காட்டின கர்த்தர் எனக்கும் அப்படி தரணும்னு விசுவாசிக்கிறீங்களா? விரும்புறீங்களா? நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் நாட்களில? உசியா ராஜா நாட்களில. ஏன்
உசியா ராஜா நாட்கள்ல அவன் மரணம் அடைந்த உடனே தேவைப்படுத்திப்போம். ஏன் அவன் நாட்கள்ல போய் என்ன ஆச்சு, உசியா எப்படிப்பட்ட ராஜா, ஜஸ்ட் அதை நம்ம தியானிக்கணும். ஆமென். தியானிக்கலான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேகமா கடந்து போயிடலாம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம். எல்லாரும் வாங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் only 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமித்சியாவின் ஸ்தானத்திலே அவர் உசியா ராஜாவாகும்போது எத்தனை வயசு? எப்பா ஐயா, உசியா ராஜா எத்தனை வயசுல ராஜாவானாரு? தூங்கு. உசியா ராஜா எத்தனை வயசுல ராஜாவானாருமா? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வயசு என்ன? 16 இருக்கல. 16 ரொம்ப முக்கியமான எண்ணிக்கை. எல்லாரும் கவனிங்க. 16 ரொம்ப முக்கியமான எண்ணிக்கை. இஸ்ரவேல் ஜனம் ஆலயத்தை கட்டாம கிடப்பில் போட்டது எத்தனை வருஷம்? 16. அல்லேலூயா. கவனம். 16 வயசு. ரொம்ப கவனம். அல்லேலூயா. 16 வயசுலயே ராஜாவாயிட்டான். 16 வயசுலயே அபிஷேகம் கிடைச்சிட்டு, 13 வயசுலயே அபிஷேகம் கிடைச்சிட்டு. ஆமென். ராஜான்னா என்னது? அபிஷேகம். உங்களை ராஜா வாக்கியிருக்காரா இல்லையா? நீங்க ராஜாக்களும் அது ஆசாரியர்களும் தானே. உங்க மேல அபிஷேகம் இருக்குதா இல்லையா? ஆமா. அட் த ஏஜ் ஆஃப் 16, 16 வயதுல, ஆமென், அல்லேலூயா, அவனுக்கு என்ன வந்துச்சு? அபிஷேகம் வந்துச்சு. ராஜாவானா. அல்லேலூயா, ஆமென். அவன் பாருங்க, ராஜா அப்படி வந்த உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, 3ஆம் வசனத்தை வாசிங்க. சரி, 52 + 16 எவ்வளவு? 68. அப்ப 68 வருஷம் இருந்திருக்கான் உயிரோட. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேல? எனக்கு 68 இருந்தா போதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேல? ஆமா. சில பேர் 20-25 இவன் எப்போ போவான் அப்படின்னு, சில பேர் ரொம்ப அதிக ஜெபத்தோட அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க பாஸ்டரும் ஒரு 68 வயசு வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். அண்ணன் எப்போ போவான், தின்ன எப்போ காலியாகும். அல்லேலூயா. ஆமா. அப்படிலாம் யாரும் நினைக்கப்படாது. என்ன, போவே மாட்டேன். உங்களை ஒரு வழி பண்ணாம. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லிட்டாரு 68. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனால் நம்ம சில இப்போ கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னாள் அப்படி பார்க்க மாட்டேன், இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ 68 வயசு வரைக்கும் 52 வருஷம் என்னவா இருந்தான். ஆனால் அவன் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு தான் ரொம்ப பார்க்கணும். ஆமென். பாருங்க அடுத்த வசனம். அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து, அடுத்த வருஷம், தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட. நல்ல கவனிங்க. யார் காலத்துல? இந்த சகரியா காலமும் ஆகாய் காலமும் ஒரே காலமும் சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா, இவங்கெல்லாம் செருபாபேல் மூலமா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற அந்த காலம். ஆமென் சொல்லுங்க. அந்த சகரியா காலத்துல தான் இவனும் யாரா மாறி இருக்கான்? ராஜா. ஆமென். பாருங்க, சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இறங்கி இருந்தான். தேவனை தேட உங்களுக்கு எது முக்கியமா? தேவனை தேடுவதற்கு மனதிறங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. தேவனை தேடுவதற்கு மனசு இறங்கி வரணும். இப்படி சொல்லணும், மனசு இறங்கி வரணும். ஆமா. உபவாச ஜெபத்தை விட்டுட்டு ஊர் சுத்த போகக்கூடாது. புரியுதா? அதிகாலை ஜெபத்தை விட்டுட்டு கொரட்டை விட்டு தூங்கக்கூடாது. தேவனை தேடுவதற்கு மனசு இறங்கி வரணும். அல்லேலூயா. மனது இறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை. கர்த்தரை தேடினா காரியம் வாய்க்கும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரை தேடினா காரியம் வாய்க்கும். அல்லேலூயா.
உசியா ராஜா அவனுடைய லைஃப்ல பாருங்க, அவனை பாருங்க, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யறான். அல்லேலூயா, ஆமென். அவன் அந்த நாட்கள்ல பாருங்க, தீர்க்க தரிசன சகரியா மூலமா வருது, கர்த்தருடைய வார்த்தை வருது. இவனும் நல்ல உற்சாகமா என்ன செய்யறான்? ஆண்டவரை தேடுறான். ஆமென். அதுக்கப்புறம் நல்லா பாருங்க, நிறைய போவோம். பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். கடைசி வார்த்தை சொல்லுது. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் 7ஆம் வசனத்தின் கடைசி பாருங்க, எல்லா ஆள்கள் வெல்ல தேவன் அவனுக்கு. அவன் பாருங்க, அவன் கர்த்தரை தேடினான், காரியம் வாய்த்தது. அதுக்கப்புறம் பட்டணங்களை கட்டினான். அதுக்கப்புறம் எல்லாரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, எகிப்தின் எல்லை மட்டும் அவன் எட்டினான். அவன் மிகவும் அம்மோனியர் வந்து உசியாவுக்கு என்ன கொடுத்தாங்களாம்? காணிக்க கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. எல்லாரும் வந்து சரண்டர் ஆயிட்டான். எல்லாரும் காணிக்க கொடுத்துட்டு, அப்பா எங்க மேல வந்துடாத, எங்க மேல யுத்தத்துக்கு வந்துடாத. சுத்தில ராஜா பூரா அப்படி அரண்டுட்டான் உசியா ராஜா காலத்துல. எதனால? அவன் கர்த்தரை தேடினதுனால. அல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடினதுனால எல்லாரும் வந்து அப்படி ஆயிட்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, உசியா எருசலேமில் உள்ள மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். எல்லாம் பலப்படுத்தினான், எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டான். யாரும் கிட்ட வரக்கூடாது. ஆமென். அப்படி எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் கோபுரம் கட்டி 10ஆம் வசனத்தை கடைசியில பாருங்க, அநேக துறவுகளை வெட்டினான். அவன் விவசாயத்தில் செய்வதில் பிரியமா இருந்தான், வெள்ளாண்மை பிரியனா இருந்தான். போட்டிருக்கா? விவசாயம் செய்யறதுல ரொம்ப பிரியமானவராக இருந்தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, யுத்த வீரர்களை எல்லாம் சேர்த்து கொண்டான், பெரிய சேனைகளா சேர்த்து கொண்டான், எல்லா ஆயுதங்களை சேர்த்து கொண்டான். 14, 13, 14 வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, 15ஆம் வசனத்துல அவனுக்கு வேலை செய்யறதுக்கு பூரா நல்ல தேறின ஆட்கள் வந்தாங்களாம். 15 வாசிங்க. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள். யாரு? நிபுணரான தொழிலாளிகள். கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமிலே உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாய் உண்டாயிற்று. அவன் பலப்படுகிற வரையில ஆச்சரியமா அவனுக்கு செஞ்சதெல்லாம், வேலை செய்யறதெல்லாம் டெக்னிக்கா அப்படி 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 செய்யற மாதிரி ஆட்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம்? நிபுணர்கள் எல்லாம் வந்தாங்களாம். சகலத்தை என்ன செஞ்சான்? ரொம்ப நேரத்தை கட்டி முடிச்சான். அல்லேலூயா. ஆனால் அடுத்த வசனம் ஆரம்பிக்க பாருங்க. இவ்வளவு ஆண்டவரை தேடி வந்தானே, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மேட்டிமையாகி. பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. இப்ப சிலரு ரொம்ப கீழே இருக்கும்போது ரொம்ப கர்த்தரை தேடுவாங்க, நல்லா தேடுவாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பாரு. கர்த்தர் அவங்களுக்கு தொழில சக்சஸ் கொடுப்பாரு. நல்ல இடம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, அதுக்கப்புறம் நல்லா எல்லாம் கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க. எல்லாம் வந்து மேல வந்த உடனே அவங்களுக்கு இப்ப என்ன வந்துடும்? அல்லேலூயா. என்ன வந்துடும்? உசியா நல்ல மனுஷன் தானே, நல்லா தானே ஆரம்பிச்சான். 16 வயசுலயே, வாலிப வயசுலயே கர்த்தரை தேடுறதுக்கு அவன் எவ்வளவு உற்சாகமா இருந்தான். சகரியா சொன்ன தீர்க்க தரிசனத்தெல்லாம் கேட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு நடந்தானே. என்ன அருமையா. நான் பார்க்கிறேன், சாலமோனுக்கு அடுத்தால உசியாவை தான் பார்க்கிறேன். சாலமோன் எல்லாத்தையும் வரிசையா என்ன அழகா கட்டி வச்சானோ அதை மாதிரி யாரு கட்டி வச்சிருக்கா? உசியாவும் எல்லாத்தையும் காம்பவுண்ட் போட்டான், எல்லாம் கட்டினான். எல்லா யுத்த வீரர்கள், ஆயுதங்கள் சகலம் உண்டாக்கி எல்லாம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், சூப்பரா வந்தான் பாருங்க. இப்போ இவனுக்கு என்ன வந்துருச்சு? இது எல்லாருடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க. நீங்க எவ்வளவு மேல போனாலும் இந்த மேட்டிமை மட்டும் வந்துடவே கூடாது. நல்ல கவனம். மேட்டிமை வந்துடக்கூடாது. ஆமென். மேட்டிமை வந்த உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள். நீ எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய கிங்கா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய பணம் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ராணுவ பலம் இருக்கலாம், உனக்கு நினைச்சதெல்லாம் நடந்திருக்கலாம். பட் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள உள்ள போய் தூபம் காட்ட உனக்கு அனுமதி இல்லை.
கர்த்தருடைய காரியங்களை குறித்து பேசுவதற்கு உனக்கு அனுமதி இல்லை. கர்த்தருக்கு விரோதமா பேசுறதுக்கு, தரிசனத்துக்கு விரோதமா பேசுறதுக்கு, ஆலயத்துக்கு விரோதமா பேசுறதுக்கு, ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன் பேசுற? மேட்டிமை ஆயிட்டு பேசுற. மேட்டிமை ஆனதுனால பேசுற. கவனம். கர்த்தர் எல்லாரையும் உயர்த்த போறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. கர்த்தர் எல்லாரையும் உயர்த்த போறார். எவ்வளவு உயர்த்தினாலும் மேட்டிமை மட்டும் வரவே கூடாது. தாழ்த்தணும், தாழ்த்தணும், தாழ்த்திக்கிட்டே வரணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. தாழ்த்தணும். ஐயோ, அவனுக்கு நடந்த கதியை பார்த்தா இப்ப ஜனங்கள் எல்லாம் பாருங்க என்ன ஆச்சு தெரியுமா? ஆசாரியனாகிய அசரியாவும் 80 பேர், அவன் கூட 80 பேரும் ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுறது உனக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது. ராஜா, என்ன பண்ணிட்ட ராஜா? நீ இதை செய்யக்கூடாதே, நீ இப்படி நடக்க கூடாதே. இனிமே உனக்கு இது மேன்மையா இருக்காது. அல்லேலூயா. அப்பமாவது உணர்ந்தானா? சரி, கர்த்தருடைய வார்த்தை வருதே, நம்ம தெரியாம நம்ம செஞ்சுட்டோம், தெரியாம நம்ம நடந்துட்டோம், இனிமையாவது நம்ம சரியா இருக்கணுமேன்னு அந்த 80 ஆசாரியர்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்களே, அப்பமாவது உணர்வடைய வேண்டாமா? கர்த்தருடைய வார்த்தை திரும்ப திரும்ப வருது, உணர்வடைய வேண்டாமா? மாறாக உசியா ராஜா என்ன பண்ணுனா? அப்பொழுது உசியா என்ன வந்துச்சு? ஏங்க, நான் ஒன்று சொல்றேன். கர்த்தருக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, தரிசனத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடிச்சிருங்க. கோபம் வருதா? பாஸ்டர் இப்படி பேசிட்டாரே, கோபம் வருதா? ஆலயத்தில் இப்படி நடக்குதே, கோபம் வருதா? ஆண்டவர் சொன்னார் கோபம் வரக்கூடாது. ஏன்? அது மன மேட்டிமையிலிருந்து வருது கோபம். உங்களுக்கு கோபம் இருக்கா? கோபம் எதுல இருந்து வருது? அதனாலதான் கோபம் வருது. எப்படி இவரு, எப்படி இது, எப்படி அது, எப்படி அது, எப்படி இது எங்கிருந்து வருது? மன மேட்டிமை. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் எப்படி நீங்க எப்படி செய்யலாம்? ஏய், நான் ராஜா, எப்படி? எவ்வளவு தைரியம் பேசுறதுக்கு! உசியாவுக்கு எவ்வளவு தைரியம் வந்துருச்சு ஆசாரியரோட போய் எழுத்து நின்று பேசுறதுக்கு. அல்லேலூயா. கோபமா ஏத்து பேசுறானா? யார வந்து தடுக்கிற? உசியா தூபம் காட்ட போறான், தூப கலசத்தை கையில பிடிச்சிருக்கிறான். அவன் சர்ச்சில் பலிபீடத்துல ஏறி நின்று அவன் எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறான். அழைக்கப்படாத ஒருத்தன் எதையும் செய்யக்கூடாது. சில பேர் நான் சொல்றேன், உங்க லிமிட்ல நிக்கணும், உங்க லிமிட்ல நின்னுக்கிடணும். எல்லாம் தாண்டி வந்தா தப்பு. நீ ராஜாவா இருக்கலாம். அல்லேலூயா. உடனே உசியா ராஜா கோபமா பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. என்ன தோன்றிற்று? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வந்துருச்சு? அந்த ஸ்பான்டேனியஸா
அவன் அப்படி தூப கலசத்தை கையில பிடிச்சிட்டு நிக்கிற நேரத்தில் அட் த சேம் டைம் அவன் நெத்தியில என்ன வந்துருச்சு? ஏங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. சிலருக்கு இந்த தொழுநோய் முதல்ல எங்க வரும்? கையில காலில். பார்த்தீங்களா? கையில காலில் தான் லைட்டா தெரியும். ஆனா இவனுக்கு ஏன் நெத்தியில வந்துச்சு? எல்லாரும் இங்க பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும். நெத்தியில வந்தா தான் எல்லாரும் பார்ப்பான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ராஜா, எப்படிலாம் நடந்தான், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், எவ்வளவு பலமா வாழ்ந்தான், என்னெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ அவன் நெத்தியில என்ன? குஷ்டரோகம். குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அவனை பாளையத்துக்கு உள்ள வைக்க கூடாது. அவனை கொண்டு எங்க செய்யணும்? பாளையத்துக்கு புறம்பே. ஆமேன். அவங்கெல்லாம் தங்குறதுக்குன்னு தனியா வெளியே இடம் இருக்கு, அவங்களுக்குன்னு தனியா போடுறதுக்கு வஸ்திரம் இருக்கு. அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுறணும்னு சொன்ன உடனே இப்ப ராஜா பிரதான ஆசாரியனாக அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக புரிஞ்சுக்கிட்டான். இப்ப தான் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டாரு. இதெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு பயம் வரும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கோபமான, இப்படிப்பட்ட உங்க கோபப்படுத்துகிற, நீர் அடிக்கிற அளவுக்கான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தாழ்த்தி தாழ்த்தி தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன, எவ்வளவு பலப்பட்டாலும் எவ்வளவு உயர்த்தினாலும் நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, நான் உமக்கு அடியார் ஆண்டவரே. என்னால ஒண்ணும் முடியாதுப்பா. நெவர் லார்ட். தேவ சமூகத்தில் தாழ்த்தணும். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் கடைசி வரைக்கும் பைபிள்ல போட்டிருக்கு, அவன் திருந்தலங்க, சாவர வரைக்கும் திருந்தல, செத்துட்டான். இந்த ஜனங்கள் எல்லாம் பாருங்க, நல்ல கர்த்தரை தேட வந்தவங்க. இந்த திரும்ப இந்த அங்க ஏசாயா புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு போட்டிருக்கு பாருங்க, 22ல. உசியா ஆதியோடு அந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். அல்லேலூயா. ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த எழுதினான்னு போட்டிருக்கு தெரியுமா? இந்த கேப்ல எவ்வளவு வேகமா ஜனங்கள் வந்தாங்களோ அவ்வளவு வேகமா ஜனங்கள் எல்லாம் பின்னோக்கி போயிட்டாங்க. அவ்வளவு வேகமா ஜனங்கள் எல்லாம் பின்னோக்கி போயிட்டாங்க. போன உடனே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை. இந்த காலத்துல ஏசாயா என்கிறவன் திறப்புல நிற்கிறான். கரங்களை வைத்து ஆமீன் சொல்லுங்க. ஏசாயா என்பவன் திறப்புல நிற்கிறான். நான் சொல்றேன், இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து, கர்த்தர் தன்னை உயர்த்தினதை மறந்து, மேட்டிமை ஆகி கர்த்தருடைய ஜனங்களை வழி தப்ப பண்ணுகிற போது ஏசாயா போல திறப்புல நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா மாதிரி என்ன செய்யணும்? திறப்புல நிக்கணும். திறப்புல நிக்கும் போது அங்க கர்த்தர் பாருங்க அங்கே காண்பிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அங்கே ஸ்தோத்திரம். ஆலயத்தின் அந்த வஸ்திர தொங்கலினாலே ஆலயம் மகிமையினால நிறைஞ்சிருக்குது. ஆமென். இன்னைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் போன நிலைமையெல்லாம் கர்த்தர் மாற்றி திரும்ப ஒரு மிகப்பெரிய மகிமை தரப்போகிறார். மிகப்பெரிய ஒரு மகிமை கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். ஏசாயா கண்டது போல ஒரு மகிமை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உசியா ராஜா அவன் நாட்கள் இப்படி நடந்துச்சான். அந்த சம்பவம் நடந்த பிறகுதான் கர்த்தர் ஏசாயாவுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கும் கர்த்தருடைய ஜனம் அநேகம் ஒரு நாட்கள்ல நான் சொல்றேன் சில விஷயங்களை சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா தெரியும். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள், இன்னைக்கு நிறைய பேர் உபதேசத்தை விட்டு பின்வாங்கி விட்டார்கள். தெரியுமா உங்களுக்கு? கற்றுக்கொண்ட உபதேசத்துல நில நிக்கல. ஜனங்களை எல்லாம் வழி தப்ப பண்ணிட்டாங்க. உலகத்துக்குரிய காரியங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உலகத்த காரியம் அவங்களுக்கு பிரியமா இருக்குங்கிறதுனால அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதன்படி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலை, கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு விலகி, கர்த்தருடைய உபதேசங்களை விட்டு விலகி இன்னைக்கு தேவ ஜனங்களை வழிதப்ப பண்ணுகிற ஒரு கூட்டம் எழும்பி வருகிற உசியா போல இன்னைக்கு பலப்பட்ட பின்பு மனமேட்டிமை ஆகி இன்னைக்கு விலகி போன அநேக ஆவிக்குரிய குஷ்டரோகிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆவிக்குரிய குஷ்டரோகிகள். அல்லேலூயா.
இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா திரும்ப பேசுறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? அல்லேலூயா சொல்லுங்க. உலகமெல்லாம் விலகி போனாலும் நான் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிற்பேன். சத்தியம் மாறவே மாறாது. இன்னும் 100 ஆண்டு காலம் ஆண்டவர் வர தாமதமானாலும் சத்தியம் மாறாது. சத்தியத்தை சொன்னதுனால என்ன சத்துருன்னு நினைச்சா, ஐ எம் நாட் பாதரிங் அபவுட் எனிதிங். போய்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆமென். சாவுற வரைக்கும் முழங்கிடுவேன். அல்லேலூயா. கற்றுக்கொண்ட சத்தியத்தை விட்டு விலக முடியாது. வசனம் பொய் சொல்லாது. என்னை அழைத்தவர் அதற்கென்று அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் கேட்க பிரியம் இல்லாம, வசனத்து மேல நம்பிக்கை இல்லாம, நடக்க முடியாம வழி தப்பி போகிறதா இருந்தா நோ ப்ராப்ளம். சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டியதே, அறிவிக்க வேண்டியது. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, ஆமென். மோசே மலை மேல ஏறி போனான். மோசே மலை மேல ஏறி போனான். எப்போ? ஜனங்கள் எல்லாம் ஆரோன்ட்ட விட்டுட்டு போனான். ஆனா திரும்பி வர்றதுக்குள்ள ஆரோன் என்ன செஞ்சுட்டான்? கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டான். கண்ணுக்குட்டியை செஞ்சு இதுதான் நமக்கு பண்டிகை, வாங்க எல்லாரும் கொண்டாடுவோன்ட்டான். ஆமென். மோசே கூட வந்த ஆரோன் தானே. இப்ப ஆரோன் எதுக்கு வழி காட்டிட்டான்? கண்ணுக்குட்டிக்கு வழியை காட்டிட்டான். கண்ணுக்குட்டியை சேர்ந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆமென். மோசையோடு நிற்க வேண்டிய ஆரோன் இப்ப சனங்களோட நின்று என்ன கும்பிட்டுக்கிட்டு இருக்கான்? கண்ணுக்குட்டியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. நிறைய பேர் ஆரோன்களாய் போய்விட்டார்கள். விக்கிரக ஆராதனைக்கு போய்விட்டார்கள். உலகத்துக்கும் பொருளுக்கும் மற்ற காரியத்துக்கும் அவர்கள் ஒத்துழைப்பாய் போய்விட்டார்கள். மோசே கூட நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் பேசினாரு. திரும்ப அதே மோசேக்கு தரிசனம் கொடுத்தார். திரும்ப மோசேக்கு மகிமையை காண்பித்தார். தெரியுமா? யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம், இதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்க்கணும். வாசிச்சு பார்த்தா தெரியும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆலயத்தை மகிமையினால நிரப்புவார். ஏசாயா காலத்துல ஆலயம் மகிமையினால நிறைந்திருந்தது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நான் தேவ மனுஷனானால் கர்த்தர் வார்த்தையை உறுதிப்படுத்துவார். தேவ சமூகத்தில் தேவ பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய மகிமையினால நிரப்புவார். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். ஆமென். எல்லாரும் முழங்காடு படியிடுவோம்.